ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஸோ 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 22க்கு மேலே கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கிரகமாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ தமிழ் மாதத்தில் மாசி மாதங்கிற ஒரு பயங்கரமான மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் தான் கிரகங்களிடையே வலுவான மாற்றங்கள் ஏற்படுது. அதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பெரிய பெரிய சம்பவம் நடப்பதாக கூறப்படுது. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே விதிப்படி நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். விதிப்படிலாம் கிடையாது. எல்லாமே கிரகங்களுடைய அமைப்பில் தான் நடக்குது. கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும். சில நாள் நேராக பயணம் செய்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சில நாள் ஏதாவது பின்னோக்கி நகர்ந்து நமக்கு துரதிருஷ்டத்தை கொடுக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி பயணம் செய்தோ அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு பலன்களே கிடைக்கும். அதனால் விதி கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். அப்பேற்பட்ட கிரகங்கள் இந்த மாசியில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிப்ரவரி 22க்கு மேலே கிரகங்களால் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு வச்சு செய்ய போகுதா, இல்லை கிரகங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே விளக்கமாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாசி. இப்போ கிரகங்களால் மாற்றங்கள் ஏற்படுறதுனால சில நேர தோஷங்கள் ஏற்படும். அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி பெறுவதற்கு குறிப்பாக சில பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கு செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழு தாள்களையும் நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி இந்த 2026வது ஆண்டில் தை மாதம் நிறைவடைந்து பிப்ரவரி 13ஆம் தேதியே மாசி மாதம் பிறந்துருச்சு. மாசி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய சேர்க்கையினால் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 22க்கு மேலே கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஜோதிடர்கள் சில தாள்களை கட்டுரையாக கூறியிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மாசியை கும்பன்னு சொல்லலாம், கும்பத்தை மாசின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த மாதத்துக்கு இந்த சிறப்பு பெயர் இருக்குது. காரணம் என்னென்னா கும்பத்தில் சூரியன் வர்றதுனால. அதனால் மாசி ரொம்ப ஸ்பெஷல். ஸோ மாசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விசேஷங்கள் வரக்கூடியதாக அமைந்திருக்கு. மாசியில் மகா சிவராத்திரி, மாசி அமாவாசை, மாசி பௌர்ணமி, மாசி மகோ, மாசி வெள்ளிக்கிழமை, மாசி திங்கக்கிழமை, மாசி ஞாயிற்றுக்கிழமை, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், சனி பயிற்சி, இந்த மாதிரி மாசியில் எண்ணற்ற சிறப்புகள் நிறைய நடைபெறுகிறது. அதனாலாம் கணக்கில் கொண்டு தான் பிப்ரவரி 22க்கு மேலே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்தந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதாக ஜோதிடர்கள் தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கான பலனை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 22க்கு மேலே பயணங்கள் செய்யக்கூடிய சமயத்தில் உங்களை பற்றி மற்றவர்களிடம் தேவையில்லாதவை பற்றி பகிர்ந்து கொள்வதை தயவு செய்து தவிர்த்து கொள்வது ரொம்ப 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 நல்லது. மீறி தவிர்க்கலைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்புறம் பேருந்துகள், ரயில்கள் இதிலெல்லாம் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது, தேவையில்லாதவற்றை பற்றி பேசுவது, இதெல்லாம் பிப்ரவரி 22க்கு மேலே தவிர்த்து கொள்வது நல்லது. பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. நிறைய விஷயங்களில் நிறைய நன்மைகள் பிப்ரவரி 22க்கு மேலே ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காரிய சித்தி மாலை, விநாயகர் வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் இந்த டைம் பண்ணுவது நன்மை தரும். பெற்றோர் பெரியோர் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது ரொம்ப 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 நல்லது. அது எந்த அளவுக்கு இந்த பிப்ரவரி 22க்கு மேலே செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்றத்தை உங்களுக்கு உச்சமாக கொடுக்கும். அப்புறம் அதிக ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், ஹீமோகுளோபின், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் போன்ற பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசினருக்கு திடீரென வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அதோடு வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த கவனத்தோடு பயணிக்க வேண்டும். உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பது நல்லது. உரிய விதிமுறைகளை கடைபிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சில ப்ராப்ளம் வரும். அதனால் உரிய விதிமுறைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது பிப்ரவரி 22க்கு மேலே நன்மை பயக்கும். அதிலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக அதிக கவனமாக இருக்க வேண்டும். வம்ப மெயினாக விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது நல்லது. எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றமானது உண்டாகும். ஸோ எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றத்தோடு இருக்க பாருங்கள். ஸோ எல்லா விஷயங்கள்லையும் ஏற்றத்தோடு இருக்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமான வெற்றி கிடைக்கும். யோக பலன்கள் இந்த கிரகங்களால் அதிக அளவில் பிப்ரவரி 22க்கு மேலே கிடைக்கும். புதிய அறிமுகத்தால் அதிக கவனம் தேவை. மேல் அதிகாரிகள் உடன் பணியாற்றுவர்களிடம் தேவையில்லாத பம்பு வழக்குகளை வைத்து கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. அரசு துறை அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. அதுதான் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதையும் நடக்காமல் பார்த்துக்கோ. சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர்களோடு தொடர்பில்லாமல் உங்களை பார்த்து கொள்வது நல்லது. பிள்ளைகள் துணை விஷயங்களில் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளில் ஏற்றமானது காணப்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படும். அதனால் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க. இந்த பிப்ரவரி 22க்கு மேலே கிரகங்களால் இந்த மாதிரி பிளான் பண்ணி சில விஷயங்கள் செய்யணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இது மாசிங்கிறதுனால நிறைய கிரக மாற்றங்கள் அப்புறம் முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறதுனால இந்த டைம் நீங்கள் சில பரிகாரங்கள் செய்யணும். சூரிய பகவான் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறதுனாலேயே சில பரிகாரங்கள் செய்யணும். ஏன் அப்படி செய்யணும்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஏதேனும் கிரக தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் விலகி கெட்டது நல்லதாக மாறிவிடும். அதுக்காக தான் நீங்கள் சில பரிகாரங்கள் செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்ல வர. ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த டைம் பிப்ரவரி 22க்கு மேலே காலை சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதயமாகக்கூடிய சமயத்தில் உங்கள் கையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சமாக கீழே ஊற்றி சூரியனுக்கு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனை அதனாலேயே சரியாகும். உங்கள் கையால் பிராமணர் ஒருவருக்கு ஏதாவது ஒரு பொருளை தானம் செய்யுங்க. அரிசி, பருப்பு, தானிய வகைகள் எதை செய்தாலும் சரிதான்.
எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஸோ ஏதாவது தானம் செய்யுங்க. இதெல்லாம் தாங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இது நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்க்கட்டும், இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.